குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து சனிய பார்ப்பாரு. 4ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் வந்து கம்மியாகி, சனி மூலியமா உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா? அதனால நெறைய நன்மைகள் தான் நடக்க போது. காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாவும், சிறப்பாவும் இருக்கு. இந்த பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு, பணம் நீங்க மத்த காட்டிலும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்து 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா, ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணி அடுத்த குருபலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணத்த கொடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகள ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லது இல்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும்.